ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சத்தான, ரொம்ப நல்ல சுவையான ஒரு ரெட் கலர் முள்ளங்கி கீரை பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்குற போகிறோம். இது வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியை தரக்கூடியது. இப்போ இந்த மார்ச், ஏப்ரல், மே அந்த டைமில் நம்ம அடிக்கடி இந்த கீரையை சாப்பிட்றது அவ்வளோ பெஸ்ட்டு. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த கீரை பொரியல் வந்துட்டு அந்த கிழங்கு குட்டி குட்டியாக இருக்கிறத கிழங்கை பார்த்து அந்த பொரியலுக்கு கீரை வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த கீரை பொரியல் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த க்ரீன் தன்மையும் மாறக்கூடாது, அந்த முள்ளங்கி கிழங்கோட அந்த ஒயிட்னஸும் மாறக்கூடாது. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் தான் அதில் உள்ள எனர்ஜி நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இது வந்துட்டு இந்த மாதிரி அந்த தோலை சீவி, அந்த ரெட் கலர் தோலை சீவி, இது ஒயிட் கலர்லேயும் வரும். தோல் சீவி அதை குட்டியாக நறுக்கி, அந்த கீரையும் குட்டியாக நறுக்கி, நிறைய வெங்காயம், ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கி, அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு நச்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை. இவ்வளோதான், சிம்பிள் ரெசிபி. ஆனால் அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி சாப்பிடுங்க. நம்ம உடலில் உஷ்ணம், அப்புறம் மஞ்சக்காமாலை, அப்புறம் வயிற்றுப்போக்கு, வயிற்றுப்புண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட எவ்வளவோ செலவழிக்கிறோம். ஆனால் ஒரு கெட்டு 10 ரூபாய்க்கு நம்ம அவ்வளோ நல்லது. ஆனால் அடிக்கடி சாப்பிடணும். அப்போ தான் அந்த வெயில் டைமில் அதோட யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, நல்ல ஒரு 1.5 ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு அது நல்ல ஃப்ரை ஆனதும் அந்த 5 பச்சை மிளகாய் எடுத்து குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதே டைமில் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு, அந்த 2 பல் பூண்டு நச்சு வச்சுருக்கேன் அதை போட்டு, அதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை லாஸ்ட்டு போட்டுக்கலாம். அந்த கருவேப்பிலை, அந்த பச்சை மிளகா, அந்த வெள்ளைப்பூடு ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்டு, அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா ஒரு கண்ணாடி பதத்தில் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கருக வேண்டாம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போது ஒரு 3 நிமிஷம் வெங்காயம் வதங்கினதும் நம்ம அந்த முள்ளங்கியை மட்டும் ஃபஸ்ட்டு அதை குட்டியாக நறுக்கி வச்சுருக்கதை அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2, 3, 5 வாட்டி அதை நல்லா அப்படியே பரட்டி விடுங்க. நல்லா இப்போ கூட்டி வச்சுட்டு பரட்டி விட்டுட்டு திரும்ப சிம்மில் வச்சுட்டு லைட்டாக அதுக்கு அந்த கீரைக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு அதை மூடி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கீரையை நான் என்ன சொல்கிறேன்னா, உப்பு ரொம்ப கம்மியாக தான் இதுக்கு யூஸ் ஆகும். உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் கூட உப்பு ரொம்ப தூக்கலாக இருக்கும். நான் நிறைய டைம் வச்சுருக்கேன். இது என்னோடய ஃபேவரெட் கீரைன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம். இது வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப பெஸ்ட்டு. அப்புறம் நிறைய பேர் வெயிட் லாஸ் எப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது நான் இதை சொல்கிறேன். இந்த முள்ளங்கி கீரை இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கிழங்கு வதங்கினதும் நம்ம அது மேலே போட்டு லாஸ்ட்டு அந்த இதில் இருக்கிற உப்புலையே நம்ம லைட்டாக அப்படி பொத்தி அதை அப்படி லைட்டாக ரொம்ப அந்த க்ரீன் தன்மை மாறக்கூடாது. அப்போ அது இலை ஃப்ரை ஆகக்கூடாது. அது ஏற்கனவே நம்ம கழுவிட்டு தான் நம்ம அதை நறுக்கணும் எப்போவுமே கீரையை. அதை ஃபஸ்ட்டு எல்லோரும் மெயின்டைன் பண்ணுங்கள். தெரியாதவங்க இதை மாதிரி பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே கிழங்குக்கு பாயில் ஆகும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ கீரை போட்ட பிறகு ஒரு 2 பிஞ்சு உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம வதங்கி வரும்போது பார்த்துக்கணும். பார்த்துட்டு இது பார்க்கறதுக்கு சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் பண்ணுற விதம் நல்லா இருக்கணும். கீரை கீரை போட்டதுக்கப்புறம் மூடி வச்சு எந்த கீரையுமே வேக வைக்கக்கூடாது. இது என் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தது ஒரு பெஸ்ட்டான ஒரு டிப்ஸ் இது. அதையும் நீங்கள் அதில் யூஸ் பண்ணி பாருங்கள். கீரை கடையிறலோ இல்லை கீரை பொரியலோ, கீரை போட்டதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது அப்படின்றது. இப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலை எடுத்து அது ஒரு 1/2 முறி திருவி வச்சு அதையும் போட்டு நல்லா கிண்டி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் பொரியல் எப்படி வந்திருக்குன்ட்டு. கண்டிப்பாக எல்லோரும் வீக்லி ஒன்ஸ் இதை எடுத்துக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட வெயிட் லாஸ் எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த கீரை நான் இப்போ 10 டேஸ்க்கு ஒரு வாட்டியாவது இந்த கீரையை வச்சு நான் சாப்பிட்றேன். பசங்க விருப்பம் இல்லை அப்படின்னா கூட நான் மட்டும் எனக்கு மட்டும் இதை வச்சு சாப்பிட்டுக்கிறேன். நிறைய பேர் இந்த
வெயிட் லாஸ் டிப்ஸு கேட்குறாங்க. கண்டிப்பாக முள்ளங்கி ஜூஸ் குடிங்க. நெக்ஸ்ட்டு முள்ளங்கி கீரை பொரியலை வந்துட்டு வெறும் ரைஸில் கூட விறகி நம்ம சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கீரையை வந்து நைட்டு சாப்பிடாதீங்க. எந்த கீரையுமே நைட்டு சாப்பிடாதீங்க. முதலாக என்னோட சேனலை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.